மக்களை இன்றைக்கி நம்ம பேசுகிற ரெண்டாவது வீடியோ இது. இந்த ரெண்டாவது வீடியோவில் நான் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும்தான் உங்கள்கிட்ட காமிக்க போகிறேன். இந்த சைடில் தெரிகிற புகைப்படம். இந்த புகைப்படத்தை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? என்னப்பா ஏதோ குரூப் ஃபோட்டோ எடுத்த மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி தோணுதா? இந்த புகைப்படத்தில் பார்த்தீங்கன்னா சபரிமலை ஆலயத்தோட, மறுபடியும் சொல்கிறேன், சபரிமலை ஆலயத்தோட விதி மீறல், ஆலய மரபு மிக கடுமையாக மீறப்பட்டிருக்கு. மீனது தெரியாமல் போன பக்தரோ புரியாமல் போன பக்தரோ கிடையாது. இந்த ஆலய விதிமுறைகளை மீறக்கூடாதுன்னு சொல்லி பாதுகாப்பு பணியில் இருக்கக்கூடிய போலீஸ்காரங்க தான் இந்த ஆலய விதிமுறையை மீறியிருக்காங்க. இந்த புகைப்படத்தில் ரெண்டு மிக முக்கியமான விஷயங்கள் இருக்குது. அதை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த புகைப்படம் கடந்த 2 நாட்களாக பெரிய லெவலில் கேரளா ஐயப்ப பக்தர் மத்தியில் பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கு. இது சம்பந்தப்பட்ட நடவடிக்கையும் எடுக்கப்பட்டிருக்கு. இந்த நடவடிக்கையும் இந்த வீடியோவில் நான் உங்கள் முன்னாடி கொண்டு வந்து வைக்கிறேன். பிரச்சனையும் உங்கள்கிட்ட சொல்கிறேன், பிரச்சனைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நடவடிக்கையும் உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன். ஒன் பை ஒன்னாக தெளிவாக நம்ம பார்க்கலாம். உற்சாக வணக்கங்கள். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இப்போ முதல் விஷயம் மக்களை, இந்த புகைப்படத்தில் அப்படி என்னப்பா பஞ்சாயத்து அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அந்த புகைப்படத்தை மறுபடியும் போடுறேன். இந்த புகைப்படத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 23 போலீஸ்காரங்க இருக்காங்க. இந்த 23 போலீஸ்காரங்களும் சபரிமலையில் போலீஸ் பாதுகாப்பு பணியில் இருக்கிறவங்க. இந்த 23 பேரும் எஸ்பெஷலி எந்த இடத்துல இருக்காங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அந்த சபரிமலை படிக்கட்டு இருக்குது பார்த்தீங்களா, அந்த படிக்கட்டில் வந்து வேலை செய்யக்கூடிய போலீஸ்காரங்க தான். இந்த போலீஸ்காரங்க பார்த்தீங்கன்னா 12 நாட்களுக்கு ஒருக்க மாற்றுவாங்க. ஏன்னா அந்த இடத்துல வேலை செய்கிறது ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது. பக்தர்கள் திடீர்னு குமிஞ்சு வந்து அந்த படிக்கட்டை தொட்டு கும்பிடுவாங்க. பக்தர்களோட அந்த ஃப்ளோ ரொம்ப வேகமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி இந்த போலீஸ்காரங்க பார்த்தீங்கன்னா பக்தர்களை இழுத்து தள்ளி விடுவாங்க. இதை பர்சனலாக அந்த இடத்துக்கு போய் அந்த படிக்கட்டில் ஏறுறவங்க நான் சொல்கிற வார்த்தைகளை பெரிய லெவலில் கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஏன்னா நான் அந்த படிக்கட்டில் ஏறி இருக்கேன், என்னால் அந்த விஷயத்தை பெரிய லெவலில் கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சு. ஸோ அந்த போலீஸ்காரங்களோட பணி என்னென்னா, லட்சக்கணக்கான பக்தர்கள் வெளியே நின்றுக்கிட்டு இருக்காங்க. நடை சாத்துறதுக்குள்ளே எவ்வளவு பேரை, எத்தனை பக்தர்களை அந்த படிக்கட்டில் ஏற்ற முடியுமோ அத்தனை பக்தர்களை அந்த படிக்கட்டில் ஏற்றணும் அப்படிங்கிற ஒற்றை குறிக்கோளை பார்த்தீங்கன்னா இவங்க அங்கே பணி செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. இந்த 12 நாளைக்கு ஒருக்க மாற்றுவாங்க அப்படின்னு நான் சொன்னேன் பார்த்தீங்களா. இந்த 23 போலீஸ்காரங்க பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 14ஆம் தேதி, இந்த மாதம் 14ஆம் தேதி வந்திருக்காங்க. 25ஆம் தேதி பார்த்தீங்கன்னா இவங்களோட பணி முடிஞ்சு போச்சு. இவங்க பார்த்தீங்கன்னா வேற பேட்ச் இங்கே வரப்போகிறாங்க, இவங்க வெளியே போகிறாங்க. இவங்க தன்னுடைய நினைவலைகளை பெரிய லெவலில் சுமக்கணும், இந்த இடத்துல நம்ம வேலை செஞ்சதை பெரிய லெவலில் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி குரூப் ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி குரூப் ஃபோட்டோ எடுக்கிறாங்க. எங்கே நின்று எடுக்கிறாங்க தெரியுமா? படிக்கட்டில் நின்று எடுக்கிறாங்க. 18ஆம் படியில் வரிசையாக நின்று ஃபோட்டோ எடுக்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா 18ஆம் படியில் இப்படி நின்னது முதல் குற்றம். ரெண்டாவது பின்முதுக காட்டி சபரிமலை ஆலயத்துக்கு பின்னாடி, அதாவது சபரிமலைக்கு மாலை போட்டவங்க பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா பின்முதுக காட்டி போகவே மாட்டாங்க. ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பின்முதுக காட்டி போகக்கூடாது அப்படிங்கிற ஆலய விதிமுறை மிக கடுமையாக சபரிமலை விரதத்தில் ஃபாலோ பண்ண போகிறோம். இருமுடி கட்டிட்டா கூட பின்னாடியே தான் போவாங்களே தவிர திரும்பி போக மாட்டாங்க. ஸோ ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா சபரிமலை பக்தர்கள் இந்த 18 படியில் ஏறுறதுக்கு அனுமதி உண்டு, 18 படியில் இறங்குறதுக்கு அனுமதி கிடையாது. ஏன்னா 18 படியில் இறங்கினாங்கன்னா பின்முதுகானது சபரிமலை ஆலயத்தில் இருக்கக்கூடிய ஐயப்பனை நோக்கி இருக்கும். அதனால பார்த்தீங்கன்னா பின்முதுகை காட்டி இறங்க மாட்டாங்க. ஸோ இந்த சபரிமலை படிக்கட்டில் ஏறக்கூடியவங்க பார்த்தீங்கன்னா மேல் சேர்ந்தியாக இருந்தாலும் சரி, பந்தலராஜா குடும்பத்தை சேர்ந்தவங்களா இருந்தாலும் சரி, பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா சபரிமலை ஆலயத்தில் வேலை செய்யக்கூடிய வேற சில பூஜை செய்யக்கூடிய மனிதர்களாக இருந்தாலும் சரி, எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஏறுறது இப்படி தான் ஏறுவாங்க, இறங்குறதும் பின்வழியாக தான் இறங்குவாங்களே தவிர திரும்பி இறங்க மாட்டாங்க. இந்த படிக்கட்டில் அனுமதிக்கப்பட்ட, மாலை போடாமல் விரதம் இருக்காமல் அனுமதிக்கப்பட்ட நபர்களும் பின்முதுகை காட்டி இந்த படிக்கட்டிலேருந்து இறங்க மாட்டாங்க. அவ்வளவு கடுமையாக கட்டுப்பாடுகள் கொண்ட இந்த ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா பின்முதுகை காட்டி ஃபோட்டோ எடுக்கிறாங்க. அந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் சைடில் உட்காந்துருப்பார், ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ஃபோன் கால் பேசிகிட்டு இருப்பார். ஸோ ஒரு போலீஸ்காரங்க அப்படிங்கிறதுனால ஆலய விதிமுறைகளை ஃபாலோ பண்ண மாட்டாங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. மிக கடுமையான ஆலய விதிமுறை இங்கே மீறப்பட்டிருக்கு. ஸோ இந்த ஆலய விதிமுறையை நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த படிக்கட்டுற ஏறத்துக்கு ஒவ்வொருத்தனும் எவ்வளோ கஷ்டப்பட்டு விரதம் இருந்து வர்றான் தெரியுமா? அந்த ஒவ்வொரு படியில் ஏறுறதுக்காண்டி அதற்கு பின்னாடி எத்தனை நாட்களோட குளிர்களுக்கு மத்தியில் குளித்து சாமி கும்பிட்டு சாமிக்கு சாப்பாடு போட்டு அதுக்கப்புறம் அவன் சாப்பிட்டுன்னு சொல்லி ஒரு குடும்பமாக எவ்வளவு கடுமையான விரதங்களை இருந்து அந்த படிக்கட்டில் ஏறுறாங்க தெரியுமா? அப்படிப்பட்ட படிக்கட்டில் பார்த்தீங்கன்னா அதிகாரம் கையில் இருக்குது அப்படிங்கிற ஒற்றை காரணத்துக்காண்டி ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறது எந்த வகையில் நியாயம் அப்படிங்கிறது பெரிய லெவலில் கேரளாவில் கேள்வி கேட்கப்படுது. ஸோ இந்த படிக்கட்டில் பார்த்தீங்கன்னா ஏறக்கூடிய நபர்களும் பார்த்தீங்கன்னா அனுமதிக்கப்பட்ட நபர்களும் பெரிய லெவலில் பின்முதுகை காட்டி இறங்காத அந்த சமயத்தில் கேஷுவலாக ஃபோன் காலு, கேஷுவலாக பின்முதுகை காட்டி நிற்கிறது உட்பட பல்வேறு விஷயங்கள்
விஷயங்களை ஒரு போலீஸ்காரங்க அப்படிங்கிறதுனால மட்டும் எப்படி பெரிய லெவலில் ஏற்க முடியும் அப்படிங்கிறது கேரளாவில் இருக்கக்கூடிய இந்து பக்தர்கள் பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா ஐயப்ப பக்தர்கள் கொந்தளிப்பாக கேள்வி கேட்க ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் இதன் மேலே நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லி காவல்துறை சொல்லிட்டாங்க. இதில் இருக்கக்கூடிய 23 போலீஸ்காரங்களும் பணி முடிஞ்ச பிறகு நேரடியாக காவல் நிலையம் வரணும் அப்படிங்கிற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு. இந்த 23 போலீஸ்காரங்களும் பெரிய லெவலில் நன்னடத்தை பள்ளிகளுக்கு அனுப்புவோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. உறுதியாக அந்த விஷயத்தை ஏற்க முடியாது. பெரிய லெவலில் காவல்துறை சார்ந்து துறை சார்ந்த நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிறதுல உறுதி கொடுத்துருக்காங்க. இது சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பார்த்தீங்கன்னா ஹைகோர்ட் பார்த்தீங்கன்னா எப்படி இதெல்லாம் உங்களுக்கு இந்த ஐடியாலாம் வருது, ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா ஃபோன் கட்டுப்பாடை கண்ட்ரோல் பண்ணணும், போலீஸ்காரங்களாக இருந்தாலும் ஃபோன் கட்டுப்பாடு கண்ட்ரோல் செய்யப்படணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் கோர்ட்டும் சொல்லியிருக்கு. கோர்ட்டும் இந்த விஷயத்தை கண்டிச்சிருக்கு. ஸோ அந்த சபரிமலை படிக்கட்டு அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. ஏறக்கூடிய மனிதர்களுக்கு அது ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை. எனிவே மக்களை, இந்த வீடியோ மூலமாக நம்ம என்ன சொல்ல வரோம்னா, போலீஸ்காரங்க அந்த இடத்துல ஒரு மதிப்புமிக்க பணியை செஞ்சாலும் போலீஸ்காரங்க அப்படிங்கிறதுனால அவங்க செய்கிற எல்லாத்திலையும் நம்மளால் ஏற்க முடியாது. ஒரு ஆலயத்தில் கடுமையான கட்டுப்பாடுகள் இருக்குது அப்படிங்கிறது அந்த ஆலயத்தை வழிபடக்கூடியவங்களோட பெரிய நம்பிக்கையாக இருக்குது. நமக்கு நம்பிக்கை இருக்குது, நம்பிக்கை இல்லை அப்படிங்கிறது ரெண்டாவது பட்சம். லட்சக்கணக்கான பேரோட நம்பிக்கையை இங்கே பால்படுத்துகிற ஒரு விஷயத்தை நம்ம செய்யக்கூடாது, செய்யவும் முடியாது, செய்யக்கூடிய எண்ணங்கள் வரவும் கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிட்டு இந்த வீடியோ நான் என் பண்ணிக்கிறேன். அந்த நம்பிக்கையில் நமக்கு மாற்று கருத்து இருக்கலாம், அந்த மாற்று கருத்தாக இருக்கலாமே தவிர மாற்று செயலாகிறது ரொம்ப ரொம்ப தவறானது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிட்டு இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் ரீதியாக பல்வேறு விஷயங்களை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.